இந்தியாவின் முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சியினரை இடைநீக்கம் செய்வது ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல். வைத்திலிங்கம் எம்பி அதிரடி பேச்சு. நரவனே புத்தக பயம். மக்களவைக்கு வராத பிரதமர். ஊதிய உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரசின் பாரம்பரிய தொகுதி என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். 9/2/2026 நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வி. வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் எதிர்க்கட்சியினரை இடைநீக்கம் செய்வது ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும், எங்களை பாராளுமன்ற அவையில் இருந்து நீக்கலாம், ஆனால் உண்மையையும் மக்களின் குரலையும் ஒருபோதும் மௌனப்படுத்த முடியாது. ஜனநாயகத்தை காக்க நாங்கள் இன்னும் உறுதியோடு போராடுவோம் என அதிரடியாக பேசியுள்ளார். நரவனே புத்தகத்தை சுற்றியுள்ள சர்ச்சைக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மக்களவைக்கு வரவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். முக்கிய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை கேள்விகளுக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீண்ட காலமாக கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பிப்ரவரி 12 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். பொதுமக்கள் சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பாராளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். ஜனநாயக நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். நிரந்தர நியமனம் வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரித்தனர். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பில் 10/2/2026 அன்று சுதேசிமல் அருகே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.